இன்னைக்கு இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நாம் எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை சத்தமாக யாராவது படிக்கலாம்? சேர்ந்து எத்தனை பேராலும் படிக்கலாம். இப்போ ஒருத்தர் ஆரம்பித்த ஒருத்தரோட அவசியம் இல்லை, சேர்ந்து படிக்கணும். அவ்வளோ பேர் ஒன்றா படிக்கனாலும் தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். இந்த வசனம் நமக்கு ரொம்ப வழக்கப்பட்ட வசனம். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் தேவையானது ஒன்றை இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இடையில ஆண்டவன் என்று நடுநிலையாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மார்த்தாளுடைய செயல்பாடுகள், மரியாளுடைய செயல்பாடுகள், இந்த ரெண்டுக்கும் இடையில ஏற்படுகிற போட்டிகள், மார்த்தாளுடைய மனவேதனைகள், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அங்கே ஏற்படுகிறது. மார்த்தாள் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொல்லி ஆக வேண்டும். என்னுடைய சகோதரி என்னோடு கூட வேலை செய்ய நீர் அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார். இவளோ அங்கே போகாமல் இயேசுவின் பாதத்தில் இருக்கிறாள். இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து யாருக்காகிலும் ஒன்றை பேச வேண்டும். அதில் நடுநிலையாக அல்லது நீதியை சரியானதை இயேசு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எனக்கு இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை, தெரிந்த வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்தில் இருக்கிறதான ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே தேவையானது நிறைய இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தேவைகளெல்லாம் நாம் நோக்கி பார்த்து முதல் கட்ட தேவைகளை சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். எப்போதும் நம்முடைய வாய்ப்புகள் எப்போதும் கதவை தட்டுவதில்லை, அப்படிதானா? எப்போதும் இந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல. நாம் சில நேரங்களில் சிலரை கேட்டால் சொல்லுவாங்க, நான் வாய்ப்புகளை இழந்திருக்கிறேன், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் சின்ன தேர்ந்தெடுப்பதில் ஒரு சின்ன தவறுதல் ஆகிவிட்டது, அதில் அதை நான் விட்டுவிட்டேன். ஒருவேளை அன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருந்தால் நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியும், அல்லது அது எனக்கு நன்மையாக இருந்திருக்க முடியும். நான் அந்த நாளிலே அந்த வாய்ப்பை நான் விட்டுவிட்டேன் என்று சொல்வது உண்டு. இந்த பகுதியிலலாம் மக்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கெல்லாம் இடங்கள்லாம் ரொம்ப கம்மியாக கிடைச்சதுங்க, 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, வம்படியாக கேட்டாங்க என்னை வந்து. அப்படி ஒருத்தர் சொன்னார், வீட்டில் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி இதை வாங்கிக்கோங்க, ரொம்ப கம்மி 3000 ரூபாய் 4000 ரூபாய் தான் வாங்கிக்கோன்னு பிடிவாதம் பண்ணாங்க. அன்னைக்கு எனக்கு அது தோணலை, வேண்டான்ட்டேன். ஆனால் இன்னைக்கு அது 1 கோடி ரூபாய்க்கு போகுது. அந்த ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் மாப்பிள்ளை கிடைச்சது, அதை விட்டுட்டேன், பெண்ணு கிடைச்சது, நான் தவறுதலாக விட்டு விட்டேன், ஒரு வேலை வந்தது, அந்த வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் நான் அசால்ட்டாக இருந்து விட்டேன். ஒருவேளை அன்னைக்கு நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு அந்த வேலையில் நல்ல உயர்வு இருந்திருக்கு, நான் அதை இழந்து விட்டேனே, ஒரு வாய்ப்பை இழந்து விட்டேனே அப்படின்ற இடத்துல நிறைய பேர் அப்படி பல்வேறு கோணங்களில் சிலர் இழந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அன்பானவர்களே, எல்லாருடைய வாழ்வில் ஒரு நூல் இலையில் போன வாய்ப்புகள் நிறைய போய் கிடக்கிறது. நடந்ததை இப்போது மறந்து விடாங்கள். அல்லேலூயா. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகத்து வரும், ஆமாம் நானும் தான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பாஸ் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம், நான் 20 வயசில் உன்னை விட்டுவிட்டேன், 40 வயசில் ஒன்று விட்டேன் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. இப்போ என்ன செய்ய முடியும்? அந்த வாய்ப்புக்கு மறுபடியும் போக முடியாது. விட்டுருங்க, அதை பரவாயில்ல. இனி கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். கடந்து போன இழந்த வாய்ப்புகளையே நீங்கள் திரும்ப திரும்ப நினையாதிருங்கள். சிலர் அதை நினச்சிட்டே இருப்பாங்க, ஐயோ விட்டுட்டேனே அன்னைக்கு சொன்னாங்களே அப்படின்ற இடத்துல. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது, அந்த எக்ஸாம் எழுதி வெளியே போகும்போதும் பரபரப்பாக தான் போவான். சிலர் வரும்போது பார்த்தா புக்கை போட்டு அமௌண்ட் போயிட்டே இருப்பான். ஆனால் சில குரூப் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்தவன் என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்போவே ஃபுல் டோட்டல் மார்க் போட்டு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் போட்டு எனக்கு 98.5 வந்துடும் எனக்கு அப்படிமா ஒருத்தன். பொதுவாக பிள்ளைகள் தான் ரொம்ப அதில் பார்ப்பாங்க. பையங்க போட்டு அம்பாட் போயிட்டே இருப்பான். இது கிடந்து ஆஹா ஒரே ஒரு கேள்வி என்ன செஞ்சுட்டேன், தப்பாக எழுதி விட்டேன்ட்டு அதை ஏன் நினச்சி எழுதி நாளைக்கு வேற எக்ஸாம் சயின்ஸ் இருக்குது, இன்னைக்கு எழுதின எக்ஸாமில் விட்டதையே யோசிச்சுட்டே இருந்து ஐயோ விட்டுட்டேனே, 1 மார்க்கு போச்சு 1 போச்சா, ஏன் 98ல் 1 போனால் 97 இருந்துட்டு போட்டுமே பெண்ண. ஆனால் இந்த 1 போயிடுச்சு, 98 வந்திருக்குமே, 1 போயிடுச்சேன்னு சயின்ஸில் 50.
அந்த சயின்ஸ் படிக்க முடியல. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த எக்ஸாம் மட்டும் நம்ம வாழ்க்கையிலும் சரி, பல நேரங்களில் நான் விட்டதை விட்டுருங்க, இன்னும் பெற வேண்டியது இருக்கு. இந்த விட்டதையே நினைச்சிருந்தா பெற வேண்டியது கிடைக்காம போயிடும். அது போனா போகட்டும், அடுத்து இன்னும் அதை விட பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு நல்ல முழு முயற்சியா ஓடுங்க. இழந்து போனதை குறித்து கவலைப்படாதீர்கள். இன்னும் வர வேண்டியது நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு வர வேண்டியதில் கவனம் செலுத்துங்க. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. பல நேரங்களில் பலரும் கூட இழந்ததையும் விட்டதையும் கைவிட்டு போனதையும் ஸ்தோத்திரம், பல காரியங்களை, தோல்விகளையும், வாழ்க்கையில் நடந்ததான பல சங்கடங்களையும், பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், கடந்து போனவைகளை மட்டுமே யோசித்துக் கொண்டே இருப்பதனால இனி செயல்பட வேண்டிய வேகம் குறைந்து விடுகிறது. இனி போக வேண்டிய தூரம் கஷ்டமாகி விடுகிறது. நாம் எடுக்கிற முயற்சி, அந்த வலிமை குறைந்து விடுகிறது. அங்கே சோர்ந்து போய் விடுகிறோம். அதை வலிமையாக செய்ய முடியவில்லை. எனவே நீங்கள் கடந்ததை மறந்தால்தான், இழந்ததை மறந்தால்தான், கடந்த கால கஷ்டங்களை மறந்தால்தான், கடந்த கால கவலைகளை மறந்தால்தான் இனி செய்ய வேண்டியவைகளை முழு எஃபெக்டா செய்ய முடியும். இனி செய்ய வேண்டியவைகளை நல்ல முறையில் செய்ய முடியும். எப்போதும் கடந்ததை நினைத்து கவலைப்படாதீங்க. இழந்து போன வாய்ப்புகளை விட்டு விடுங்கள். இனி இருக்கிற வாய்ப்புகளை சிறப்பாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தேவை, ஒரு முக்கியமான தேவை என்னவென்பதை இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்கிறாரு. அன்பானவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பகுதியில் தேவன் என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். சம்பவம் தெரிவதனால் ரொம்ப உங்களுக்கு விளக்கமா சொல்ல வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வருகிறார். அங்கே மரியாள் மார்த்தாள் வீடு, லாசரு அவருடைய தம்பி. இந்த இடத்துல தான் அவங்க நல்லா கவனிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் ரொம்ப ஸ்தோத்திரம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. எப்போதெல்லாம் பெத்தானியாவுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த வீட்டுக்கு வருவது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆகவே பழகின இயேசு அந்த இடத்துல, அதாவது சிநேகிதன் சொல்லியிருக்கு லாசருவை, அந்த ஒரு எல்லாரும் ஆண்டவர் என்று சொல்லுகிற இடத்துல லாசருவின் சிநேகிதர் அப்படின்ற இடத்துல ஆண்டவர் அவ்வளவு அந்த குடும்பத்தோடு அட்டாச்சாக இருந்திருக்கிறாரு. அந்த குடும்பத்தில் இயேசு அமர்ந்து அவர் பேசும்போது மார்த்தாள் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசு சொல்லும் வார்த்தைகளை எல்லாம், வசனங்களை எல்லாம் அவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, இயேசுவே, என்னோடு அவளும் வேலை செய்வதற்கு அவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறாள். 40ஆம் வசனத்தில், மார்த்தாளோ பற்பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? கவலைப்படுறது யாருங்க? மார்த்தாள் தான் கவலைப்படுறா. யாரை பார்த்து கேட்கிறான்னா, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் சொல்ல, எனக்கு உண்மையிலே கவலை இல்லை. இந்த இடத்தில் மார்த்தாள் தவறு செய்தாளா அல்லது மார்த்தாள் மோசமானவளா? சில நேரத்தில் நம்ம மரியாதை ரொம்ப உயர்த்திட்டோம், மார்த்தாளை ரொம்ப பாவியிலும் பாவி, மோசமான ஆளாக நம்ம நினச்சிடறோம்ல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவள் பெரிய ஒன்றும் குற்றவாளி இல்லை, அவள் பெரிய பாவி ஒன்றும் இல்லை. அவளும் இயேசுவை நேசிக்கிறவள் தான், அவளும் ஆண்டவர் மேல் அன்பு கூறுவள் தான், அவளும் ஆண்டவருக்கு செய்யணும்னு நினைக்கிறவள் தான். அவள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாயிலும் செய்ய, வீட்டு வேலைகளை செய்து அவருக்கு கொடுப்பதற்காகத்தான் செய்து கொண்டிருக்க கூடும். நம்ம வீட்டுக்கு இயேசு வந்துட்டாருன்ற அந்த சந்தோஷத்திலையும் பரபரப்பிலையும் இயேசுவுக்காக ஏதோ ஒன்று செய்யறதுக்கு அவள் முயற்சி பண்றார், நல்லதுதான் செய்கிறார். ஒருவேளை நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாலும், இது மாதிரி ஒன்று நடந்திருந்தாலும், நான் என்ன சொல்லியிருப்பேன் என்றால், நானாக இருந்தால் மார்த்தாள் மட்டும் செய்தால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், மரியாளும் போட்டும் சேர்ந்து செஞ்சால் கொஞ்சம் நல்லா கூட கொஞ்சம் 2 வடை கடை செய்வாங்க, கொஞ்சம் பாயாசம் கேசம் கிடைக்கும்னு நானாக இருந்திருந்தால் மரியாளையும் சேர்த்து, ஏமா உட்காந்துருக்க, அக்காவுக்கு என்ன செய், உதவி செய், ஒத்தையில சமையல் பண்ணுற, மீன் பொரிக்கும் போது கொஞ்சம் எடுத்து வை அப்படின்னு கொஞ்சம் சொல்லி, அதாவது நடைமுறையாக நாம் பார்த்தால் நாம் இந்த இடத்தில் என்ன செய்வோம்? நாம இருந்தால் என்ன செய்வோம் என்றால், வேலை செய்கிற அக்காளுக்கு உதவி செய்யத்தான் இவளை அனுப்பி விடுவோம். நம்முடைய பார்வையில் அது முக்கியமானதாக தெரிகிறது. இயேசுவின் பார்வையில் எது முக்கியமாக தெரிகிறது என்றால், ஆமென், அவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தியத்தை கேட்பதை முக்கியமாக ஆண்டவர் கருதுகிறார். அப்படி என்றால் வேலை செய்யக்கூடாதா என்றால் இல்லை, ஆண்டவர் அதையும் அவளை தட்டிவிடவில்லை. மார்த்தாளே, நீ அதிகமான பற்பல வேலைகளில் சிக்கி போய் கிடைக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் எது முக்கியம் என்பதுதான் கேள்வி. சமையலும் முக்கியம்தான், வேலைகளும் முக்கியம்தான், அதையெல்லாம் செய்ய வேண்டும் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார், தேவையானது ஒன்றே.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் செய்கிற வேலை தேவையா இருந்தாலும் இப்போது அது தேவையில்லை என்றார். இப்போது அது பிரச்சனை இல்லை என்கிறார். பாருங்கள், அவளோ கொடுப்பதில் கவனமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோ நீ வாங்குவதை விட்டு விடாதே என்று சொல்லுகிறார். நீ கொடுப்பதில் கவனமாக இருப்பது மட்டுமல்ல, வாங்குவதை பெற்றுக்கொள்வதை நீ விட்டு விடுகிறாயே என்று சொல்கிறார். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து தான் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதை அதிகமாக முக்கியப்படுத்துகிறார். மார்த்தாளே, நீ எனக்கு தரும் ஆகாரங்களை காட்டிலும் நான் உனக்கு தருகிற ஆகாரம் உயர்ந்தது. என் வார்த்தைகள் தேவனுடைய போஜனமாக இருக்கிறது, ஆகாரமாக இருக்கிறது. நீ எனக்கு தருவது குறைந்தால் எனக்கு குறைவல்ல, நான் உனக்கு தருவது குறைந்தால் உனக்கு குறைவாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? மார்த்தாள் கொடுப்பது இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுப்பது மார்த்தாளுக்கு இல்லை என்றால் மார்த்தாளுக்கு பெரிய பாதிப்பு. எது முக்கியம் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாய் காட்டுகிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சரீரத்தில் உள்ளே போவது விட வெளியே வருவது முக்கியம் சொல்றார்ல, வார்த்தைகள் முக்கியம் என்றார். ஆகாரத்தை விட வார்த்தைகள் முக்கியம் என்று சொல்லுகிறார். இந்த நமக்கு முக்கியமானது நிறைய இருக்கு, ஆனா இதுல தேவையானது எது? நாம் தேவையானதை பல நேரங்களில் விட்டு ஸ்தோத்திரம் அதிக முக்கியம் இல்லாதவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது. நமக்கு நிறைய இருக்கலாம், ஆனா முதல் இடம் யாருக்கு கொடுக்கிறோம்? முதல் இடம் எதற்கு கொடுக்கிறோம்? எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தோல்விக்கான காரணம் என்னவென்றால், முக்கியமானதை விட்டுவிட்டு முக்கியம் அல்லாதவைகளுக்கு நேரம் செலவு பண்ணுவதால் முக்கியமானவைகளுக்கு செலவு பண்ணுவதற்கு அவர்களுக்கு நேரம் என்ன செய்யல, கிடைக்கல. எக்ஸாம்ல ஒரு சொல்லக்கூடிய ஆசிரியருடைய தெளிவு ஒன்று இருக்கு. அது எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எக்ஸாம் எழுதும் போது முதல்ல தெரிஞ்ச கொஸ்டினா என்ன செஞ்சிரு, எழுதிரு, நம்பரை போட்டு எழுதிரு. அப்புறம் தெரியாத கொஸ்டினை கடைசியில் எழுது. என்ன காரணம் அப்படி சொல்ல என்ன காரணம்? டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, அப்படி சொல்ல என்ன காரணம் அப்படின்னா, நேரம் நமக்கு 1 மணி நேரம் என்றால் தெரியாத கொஸ்டின்ஸ் சிலர்லாம் வரிசையாக தான் வந்துட்டே இருப்பான். அது அந்த 5வது கேள்வி தெரியாது, 5வது கேள்வி அசோகர் அப்படியே குழப்பிட்டே கிடப்பான். அசோகரே அவர் செத்து போயிட்டாரு, இவன் அசோகரை விட்ட மாட்டான். 5வது கேள்வியில் அசோகர் என்ன செய்தார், கிணறு வெட்டினாரா? அந்த கேள்விக்கு இவன் எழுதிக்கிட்டே யோசிச்சிட்டே இருப்பானா, அதில் ரொம்ப நேரம் ஆகி போயிடும். கடைசியில் பார்த்தா 1 மணி நேரம் முடிய போகும்ல, இவனுக்கு பின்னாடி ஒரு 10 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கு, ஆனால் நேரம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ நேரம் போனதுனால தெரிஞ்ச 10 கொஸ்டின் எழுதாதனால 20 மார்க் அவனுக்கு போயிடுச்சு. அதனால தான் சொல்லுவாங்க, முதல்ல தெரிந்த கேள்விகளுக்கான முதல்ல எழுதிரு, அப்புறமா தெரியாதவைகளை உட்காந்து யோசித்துரு, அது பரவாயில்ல என்று சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் இல்லாதவைகளுக்கெல்லாம் அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு முக்கியமானவைகளுக்கான காரியத்தை நாம் என்ன செய்யறதே கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் அப்படி நீங்கள் செய்திருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களில், நீங்கள் சமையலில், உங்களுடைய வெளிப்பயணங்களில் நீங்கள் செய்திருக்க கூடும். பாருங்க, கடைசி நேரத்தில் தான் அதை விட்டுருப்பாங்க. கடைசி நேரத்தில் அதை செய்யலன்னு இதுக்கு நேரம் பார்த்தா டைம் நமக்கு இருக்காது. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்வில் எது ரொம்ப முக்கியமோ அதற்கு அதிக நேரம் செலவு செய்யணுன்றதை ஆண்டவர் ரொம்ப கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மார்த்தாள் வாழ்வில் இருந்து நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடங்கள் என்னவென்றால், எது முக்கியம் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவளுக்கு சொல்லித்தரார். இந்த விஷயம் நமக்கு சொல்லுது, மரியாளை இவள் குற்றம் சுமத்துகிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தினர் இயேசு அவர்கிட்ட தன் தங்கச்சி என்ன செய்யறா அப்படின்னா குறை சொல்றா. இது ஏற்கனவே இருந்திருக்குமோ என்னமோ தெரியல, ஆனா இதை இந்த நாளில் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி மரியாள் ஒரு சோம்பேறியாகவோ அவள் வேலையில் உதவி செய்யாதவள் என்று இயேசு கிறிஸ்துவினிடத்தில் குறையாக சொல்லுகிறாள். இதை அவள் பொறுத்து கொண்டு செய்ய மனதில்லை. அப்படி செஞ்சிருக்கலாம், அவளால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்து கொண்டு இயேசு கொடுத்திருக்க கூடும். இந்த இடத்தில் இயேசுவை மரியாளை குற்றம் சுமத்துகிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, தன் குடும்பத்தாரை பற்றி, தன் கணவனை பற்றி, தன் மனைவியை பற்றி, தன் பிள்ளைகளை பற்றி ஸ்தோத்திரம் எல்லா இடங்கள்லையும் போய் முன்பின் தெரியாதவற்றை கூட விமர்சனம் பண்ற ஆள்லாம் நிறைய கிடைக்குது. அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, அதை இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சிலர் அப்படி செஞ்சுட்டே இருப்பாங்க. நான்
தெரியாதனமா யாராவது ரோட்டில் வச்சு கேட்டோம்னா போதும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, அந்த மனுஷன் கிடக்காம பாச்சார், அந்த ஆள் என்னை போட்டு இப்படி பண்றான் அப்படி பண்றான், ரோட்டில் வச்சு எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்ற ஆட்கள் இருக்காங்க. தன்னுடைய மனைவியை பற்றி 4 பேர்ட்ட விமர்சனம் பண்ற ஆட்கள் இருக்காங்க. ஒருபோதும் உங்கள் வாழ்வில் சில நேரங்களில் போதகர் இடத்துல தனியாக தன் பிரச்சனைகளை சொல்வது ஜபத்துக்காக ஒரு சரியாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும்படி தன் குடும்பத்தாரை விமர்சனம் செய்து எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் சொல்வது மிகப்பெரிய அது தவறான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. அது பெரிய ஆபத்தாக மாறிவிடும். ஆண்டவர் இதை சொல்லிக் கொடுக்கிறார். மார்த்தாளை, உன் தங்கச்சியை நீ விமர்சனம் பண்ணுவதற்கு பதிலாக நீ அந்த வேலைகளை செய்திருக்கலாம் என்றும் இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நீங்கள் ஒருபோதும் முன்பின் தெரியாத இடத்துல சொல்லிவிடாதீர்கள். சிலர் தன்னுடைய மருமகளை பற்றி எல்லா இடங்களிலும் சொல்லுவார்கள். எல்லா இடங்களிலும் போய் என் மருமகள் அப்படி அப்படி இப்படி என்று சொல்லும் பொழுது உங்கள் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் தெருவுக்கே தெரிகிறது. சில மருமகள்மார்கள் தன் மாமியாரை பற்றி போய் எல்லா இடங்களிலும் போய் சொல்லிவிடுகிறார்கள். கேட்காமலே சொல்லுகிறார்கள், சத்தமாய் சொல்லுகிறார்கள். யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் எல்லாரிடத்திலும் சொல்வதால் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள் தெருவெல்லாம் தெரிந்து போய்விடுகிறது. கூடுமான வரை மார்த்தாளே, மரியாளே, உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தன் பிரச்சனைகளை, போராட்டங்களை யார்ட்டையாவது சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தோணுகிறதா? அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்று சொல்லி கத்தட்ட மாத்திரம் சொல்லுங்கள். தீர்வு அங்குதான் கிடைக்கிறது, அங்குதான் கிடைக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஸ்தோத்திரம் பிரச்சனைகளையும் குறைவுகளையும் நீங்கள் எப்போதும் அப்படி மார்த்தாளை போல சொல்லிவிடாதிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், போதகரிடத்தில் சொல்வதை நான் பற்றி சொல்லவில்லை. ஏனென்றால் போதகர் யாரிடத்திலும் சொல்ல மாட்டார், உங்களுக்காக ஜெபிப்பார். உங்கள் மனபாரங்கள் எதுவாக இருந்தாலும் போதகரிடத்தில் சொல்ல முடியும். ஆனால் ஒரு நாளும் மனிதரிடத்தில் ஒருபோதும் சொல்லாதிருங்கள். எந்த மனுஷன்டையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் நெருங்கி பழகுகிற ஒருத்தர் சொல்ல வேண்டாம். எதிர் வீட்டிலே அடிக்கடி உங்களோடு பழகுகிற இடத்தில் சொல்ல வேண்டாம். ஆமென். உங்கள் வீட்டு பிரச்சனை உங்களோடு கூட இருக்கட்டும். பலரும் கேட்காமலே தன் குடும்பத்தை பற்றி, கணவனை பற்றி, மனைவியை பற்றி, மருமகளை, மாமியாரை பற்றி கேட்காமலே போய் சொல்வதால் உங்களுக்கு லாபம் ஒன்றும் கிடைப்பதில்லை. அது உங்களுக்கு நஷ்டமாகத்தான் மாறும். அது பிரச்சனை பெரிதாகத்தான் செய்யும். உங்கள் பிரச்சனை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. உறவினர்களிடத்தில் கூட நீங்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. உயிர் நண்பனத்தில் கூட சொல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உங்களையே நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்கள். மார்த்தாள்களே, உங்களுடைய மரியாள்களை நீங்கள் குறைத்து சொல்ல மற்றவரிடத்தில் போக வேண்டாம். நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லி நிறைய இடங்களிலே நீங்கள் வேதனைப்பட்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு நஷ்டமாக மாறி இருக்கிறது. உங்களுடைய மரியாதை குறைந்திருக்கிறது. உங்களை பற்றி நல்ல எண்ணம் குறைந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரிமார்கள், ஆமென், ஸ்தோத்திரம். ஒருபோதும் உங்கள் கணவரை பற்றி இன்னொரு ஆணிடத்தில் நீங்கள் உன் பெண்ணிடத்திலும் கூட சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி மற்றொரு கேவலமாக, குறைவாக ஒருபோதும் சொல்லாதிருங்கள். உங்கள் பிரச்சனை உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் தான் இந்த பிரச்சனை தீர்க்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். மார்த்தாளோ தன் சகோதரியை ஸ்தோத்திரம் குற்றமாய் சொல்வதிலே கவனமுள்ளவளாக இருந்தால் நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள் என்று ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்த்தாள் செய்வது வெளியிலிருந்து பார்த்தால் நியாயமாக தெரியும். இயேசுவின் பார்வையில் பார்த்தால் மார்த்தாளுடைய செயல்கள் தவறாக தெரியும். எனக்கு இந்த கால வேளையில் உங்கள் போதகராக, ஒரு தகப்பனாக நின்று சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை கடந்த காலங்கள் போகட்டும், வருகிற காலங்களிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். அன்பானவர்களே, நான் அனுபவத்தோடும் அல்லது பல செய்திகளை கேட்டதினாலும் தேவனுடைய வசனத்தின் மூலமாகவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கவலைப்படுகிற காரியம் முக்கியமானதா, அவசியமானதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். மரியாளினுடைய கவலை என்ன, மார்த்தாளுடைய கவலை என்ன? மரியாளுக்கு ஒரு என்ன கவலை என்றால், இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு போகிறதுக்குள்ள, நம்ம வீட்டிலிருந்து போகிறதுக்குள்ள அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்பதில் அவள் ரொம்ப கவனமாக இருந்தாள். அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளுடைய கவலை என்ன? பற்பல வேலைகளிலே மூழ்கி போயிருந்தாள். அவளுக்கு இயேசுவின் வசன
வசனம் பெருசாக தெரியல, அவளுக்கு வேலைகள் பெரிதாக தெரிந்தது. இயேசுவுக்கு தான் கொடுக்க விரும்புகிறாள், ஆனால் அவர் வசனத்தை பற்றி அவருக்கு சரியான புரிதல் இன்னும் வரல. வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றும் முக்கியப்படுத்தி இருந்தால் அவளும் அங்கே தான் உட்கார்ந்து இருப்பாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கவலைப்படும் காரியம் என்ன? அதுதான் ஒரு கேள்வி. மார்த்தாள் பற்பல வேளைகளில் அவள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாள். கவலைகள் நம்முடைய வாழ்வில் நமக்கு உயர்வை தருகிறதா அல்லது வேதனைகளை தருகிறதா? ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா மனிதருக்கும் கவலைகள் வருவது இயற்கைதான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதே. ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, நீ கவலைப்படாதே. உன் கவலைகள் உன் வாழ்வில், நான் ஏற்கனவே சொன்னது போல, உன் கவலைகள் கடந்த கால கவலைகள் வருங்கால வெற்றிக்கு பாதிப்பாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. அன்பானவர்களே, மரியாளோ வசனத்துக்காய் கவலைப்படுகிறாள், மார்த்தாளோ உணவுக்காக, சாதாரண அற்பமான காரியங்களுக்காக அவள் கவலைப்படுகிறாள். இல்லை, யோனாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய கவலை என்ன அப்படின்னா, ஒரு ஆமணக்கு செடி இருந்துச்சு இல்லை, அதில் ஒரு புழு வந்து ஆமணக்கு செடி கெட்டு போயிடுச்சுது, அரிச்சு போட்டுருச்சு. இப்போ அவனுக்கு வெயில் அடிக்குது, ஸ்தோத்திரம். ஆனால் அவனுடைய கவலை என்னன்னா, ஒரு செடி போயிருச்சுன்னு கவலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மக்கள் எல்லாம் சாக போறாங்கன்றது யோனாவுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. நினிவே பட்டணமே அழிக்கப்பட போகிறது, அதை பற்றி அவன் கவலையே படலை. ஆண்டவர் நினிவே பட்டணத்தை காப்பாத்திட்டாரு. ஆண்டவர் காப்பாத்தினதுக்காக சந்தோஷப்படலை, கவலைப்படுறான். யோனாவின் கவலை என்னவென்றால், நல்லா கவனிச்சிங்கன்னா, மக்கள் எல்லாம் செத்தா கூட பரவாயில்ல, ஒரு செடி போயிருச்சுன்னு அதுக்கு அவன் அவ்வளோ கவலைப்படுறான். உங்கள் கவலைகள் என்ன? சிலருடைய கவலைகள் நியாயமானதாக இருக்கலாம். பெரும்பாலான மக்களுடைய கவலைகள் என்ன இல்லை, நியாயம் இல்லை. நியாயமில்லாத கவலைகள் நிறைய வச்சிருக்காங்க, ஸ்தோத்திரம். அவர்கள் கவலைப்பட்டு அதுவே பாடமாகி விட்டது. கவலைகளை மேற்கொள்ள சிலருக்கு பலன் இல்லை. கவலை வராமல் இருப்பதில்லை, கவலை வரத்தான் செய்யும். ஆனால் கவலைகளை அப்போதே நாம் அவைகளை மாற்றிவிட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நான் சொல்வது எப்போதும் என்னவென்றால், நீங்கள் கவலைப்படுவதனால் ஏதாவது நடக்குமானால் நீங்கள் கவலைப்படுங்கள். ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இப்படியே கணத்தில் வச்சுக்கிறதுனால ஒரு 10,000 ரூபாய் கடன் அடைஞ்சிரும் அப்படின்னா 2 மணி நேரமாக உட்காருங்க, பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்து 1 மணி நேரம் கவலைப்படுறதுனால ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது அப்படின்னா விடிய விடிய கூட உட்காருங்க, நான் ஒன்றும் சொல்லவே மாட்டேன். ஆனால் இப்படி உட்கார்றதுனால 10 பைசா ஒன்றுமே என்ன செய்ய போகிறது இல்லை, நடக்க போகிறதே இல்லை. அதனால அதை செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், ஸ்தோத்திரம். நாம் உட்கார்ந்து கவலைப்படுவதால் ஏதாவது நடக்குமானால் செய்யலாம், எதுவுமே நடக்காத ஒன்றை ஏன் திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். நான் பேசுகிற எனக்கு கவலை வராதா? இல்லை, வரத்தான் செய்யும். நீங்கள் சர்ச்சுக்கு வராதா? கவலை தான். நீங்க ஊழியத்துக்கு வரலன்னா கவலை தான். நீங்க என்னோட ஒத்துழைக்கன்னா கவலை தான். சபையில ஊழியத்தில் சபை வளரவில்லை என கவலை தான். ஊழியத்தில் ஏராளமான கவலைகள் இருக்கிறது. ஆனாலும் அன்பானவர்களை, அவ்வப்போது தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது. அதை விட்டுரும், அவ்வளவுதான். வராதவங்களை விட்டுட்டு இருக்கிறவங்களை வச்சு கதையை பார்ப்போம், அப்படிதான் நினைக்கிறோம். இருக்கிறவங்களை வைத்து கதையை பார்ப்போம். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை வைத்து நாம் ஓடுவோம். நமக்கு ஆதரவா இல்லாதவர்களை பற்றி கவலைப்படுவதை ஆதரவா இருக்கிற கூட்டத்தை நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைச்சிடும். உங்கள் கண்கள் ஆதரவற்றவர்களை அல்லது உங்களுக்கு எதிரானவர்களை பார்த்தால் சோர்ந்து போய் விடுவீர்கள். நீங்கள் கொஞ்சம் எதிரானவர்களை பார்க்காமல் உங்கள் அருகில் இருக்கிற குற்று பாருங்கள், எவ்வளவு அன்புல. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடந்த நாட்களில் எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் பிறந்தநாள் வந்தது. அப்போ வந்து நிறைய விசுவாசிகள்லாம் பேசி வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு கண்ணீரே வந்துருச்சுது. ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நிறைய நேரம் வந்து நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், ஆதரவாக இல்லாதவர்கள் கூட்டம் பெரிதாக நினச்சிக்கிட்டே இருப்போம். ஏகப்பட்ட பேர் நமக்கு எதிராக இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் நமக்கு ஆதரவு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது நாம் ஜனங்களை ஆனால் அது 1% தான் இருக்கும். ஆனால் நமக்கு அது 99% தெரியும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை 1% தான் இருக்கும். ஆனால் அதையே பார்க்கும்போது எதா மாறிடும்? பிரச்சனையே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 1% கூட 99% மாறிடும். ஆனால் அந்த 1 பிரச்சனையை விட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற சாதகமான சூழ்நிலைகளை, ஆதரவானவைகளை, நடந்த நன்மைகளை, அற்புதங்களை, இருக்கிற சோர்சஸ் எத்தனை இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் உற்று பார்த்து இதையே பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை 1% தெரியும். இந்த சாதகமான சூழ்நிலைகள், நண்பர்கள், நம்ம நேசிக்கிறவர்கள், நமக்காக உழைக்கிறவர்கள், நமக்கு ஆதரவாக இருக்கிறவர்களுடைய கூட்டம் 99 தெரியும். 1 பிரச்சனையே தெரியாது. கவலைகளை மறப்பதற்கு அது ஒரு பெரிய வழியாக உங்களுக்கு இருக்கும்.
எத்தனை பேருக்கு புரியுது இல்லை? நீங்கள் உங்கள் மைண்டை மாற்றுங்க. எதிர்மறையானவைகளையே பார்க்காமல் நேர்மறையான இருக்கு. ஆனால் நேர்மறையானவைகளை பார்க்க நாம் பெரும்பாலும் விரும்புவதில்லை, அதை சிந்திப்பதில்லை, தியானிப்பதில்லை, அதை யோசிப்பதே கிடையாது. நடந்த நன்மைகளையும் ஆதரவுகளையும் கர்த்தர் கொடுத்த அற்புதங்களையும் தேவன் செய்த நன்மைகளையும் நமக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட் எல்லாம் நம்ம விட்டுறோம், அதை பார்க்கறதே இல்லை. அதனால நம்ம சோர்ந்து போயிடுறோம், பிரச்சனைகளே பார்க்கிறோம். நான் இன்னைக்கு இந்த காலையில் சொல்றேன், கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கவலைப்பட்டீங்கன்னா சாத்தான் ரொம்ப சந்தோஷப்படுவான். அல்லேலூயா. நீ கன்னத்தில் கை வச்சிட்டீங்கன்னா அவனுக்கு கிறிஸ்மஸ் ஆயிரும். நீங்கள் சோர்ந்து உட்காந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். நினச்ச காரியம் நடக்குது, அவன் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களை ஓட விடாமல் ஒரு இடத்துல உட்கார வைக்கத்தான் அவனுடைய திட்டம், அவனுடைய உபவாசம் எல்லாம் அதுதானே. பிசாசு அவன் அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கான். உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு கன்னத்தில் கையை வைக்கத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் கவலைகளை விட்டுட்டு நடக்க போகிற காரியங்களை பாருங்க, செய்ய வேண்டிய காரியங்களை பாருங்க, முக்கியமானது என்னவோ அதை பாருங்கள். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். எது முக்கியமோ அதை நீங்கள் பாருங்கள். கவலைகள் உங்கள் வாழ்க்கையில் தவறான பாதையை கொண்டு போகும். நீங்கள் ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா நல்ல முடிவு எடுப்பீங்க. கவலையோடு ஒரு முடிவு எடுக்கும்போது தப்பான முடிவா போயிடும். கவலையும் பதட்டமும் இருக்கும்போது நல்ல முடிவு கூட எடுக்க முடியாது. அதனால கவலையை விட்டுட்டு தேவன் செய்வார நம்பிக்கையோடு கூட கடந்து போங்க. அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படாதீங்க. மார்த்தாளுக்கு முக்கியமானதை விட முக்கியம் இல்லாததுக்கு கவலைப்படுறாங்க. சில நேரங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக கவலைப்படுற ஆளா இருக்கு, உணவுக்காக, உடைக்காக, அன்றாட தேவைகளுக்காக கவலைப்படுற ஆளா இருக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வாஷிங் மிஷின் இல்லையே, பிரிட்ஜ் இல்லையே, எனக்கு அது இல்லையே, ஒரு நல்ல வாகனம் இல்லையே, அதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா இருக்கு. இருக்கிற வைத்து சமாளிப்போம். ஒருவன் ஒருவேளை சோற்றுக்காக கவலைப்படுகிறான், இன்னொரு பிரியாணிக்காக கவலைப்பட்டு இருக்குது. சிலர் கொஞ்சம் வயது நிறைஞ்சா போதும் நினைச்சு கவலைப்படுது. சிலர்லாம் ஒரு ஸ்தோத்திரம்னா அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட முடியலன்னு கவலைப்பட்டு இருக்குது. சிலர்லாம் ஒரு சைக்கிள் இருந்தா கூட பரவாயில்ல நினைக்குது. இன்னொன்று, நான் ஃப்ளைட்லேயே போகவே இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க பாருங்களேன், மக்களுடைய கவலைகளுடைய வரிசையை நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள். சிலர்லாம் அன்றாட சின்ன சின்ன காரியம் முக்கியமானவர்களுக்காக கவலைப்படுறதா இருக்கு. சிலதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான காரியங்களுக்கு கவலைப்படுறதா இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருத்தன் மோதிரமே இல்லைன்னு கவலைப்படுறான், இன்னொருத்தன் சொல்றான் எனக்கு விரலே இல்லையா, எங்க மோதிரம் போட அப்படின்றான். ஆகவே சிலர்லாம் ஸ்தோத்திரம் ரொம்ப தேவையற்றவைகளுக்காக எல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க. மோதிரம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, விரல் இருந்தால் ரொம்ப நல்லது. கர்த்தர் நமக்கு விரலை கொடுத்துருக்கிறாரு. நல்ல தட்டுங்க, கை தட்டினா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மாடி வீடுல நினைக்காத, பிளாட்ஃபார்ம்ல இல்லாததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய விஷயத்துல கவலைப்படுறீங்க. அல்லேலூயா. சின்ன வீடா இருந்து பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அவர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதற்காக தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமாக. தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் கவலைகளை நீங்கள் இறக்கி வையுங்கள். கவலைகள் பாரமாக இருக்கும், நாம் நடப்பதற்கு தடையாக இருக்கும். கவலை என்ற பாரம் நம்மில் ஏற ஏற நம்முடைய நடை குறைந்துவிடும். பாரத்தை இறக்கினால்தான் நம்முடைய பயணம் வேகமாகும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இல்லை, கவலை நமக்கு மேலே ஏற ஏற நம்மளாம் ஓட மாட்டோம், நின்றுவோம். நான் அதை அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன். கவலைப்படுவதால் ஒரு நன்மையும் ஏற்படாததால் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவதால் நன்மை ஏற்பட்டால் நீங்கள் கவலைப்படுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார், மார்த்தாளே நீ கவலைப்படாத, ஏனென்றால் அதால் ஒன்றும் பிரயோஜனம், பற்பல வேலைகளால் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஒருத்தன் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தானா, ஏன்டா கவலையாக இருக்கேன்னு போய் அவன்கிட்ட கேட்டா, அவன் சின்ன பையன், ஒரு 7 வயசு ஆகுது. அந்த 7 வயசு பையன் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கான். இந்த வயசில் உனக்கு என்னடா கவலைன்னு கேட்டா, படிக்கட்டில் உட்காந்துருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, அப்பா என்னடா பிரச்சனைன்னு. நான் படித்து 10th எழுதி அப்புறம் +2 எழுதிடுவேன், அப்புறம் காலேஜ் முடித்து வேலைக்கு போயிடுவேன், எனக்கு கல்யாணம் நடக்கும், அப்போது ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னா, இந்த பாவியா உனக்கு இப்போவே உனக்கு கவலையா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போமோ நடக்கிற ஒரு காரியத்திற்கு இப்போ உட்காந்து கவலைப்பட்டு கிடக்கும். இந்த கவலையெல்லாம் வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்தந்த ஆசிரியர் உனக்கு என்ன தேவை என்பது கர்த்தர் என்ன செய்வாராம், அறிவாராம். உனக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த அறிந்த தேவன் உன்னோடு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கவலையை நிறுத்துங்கள், ஜெபிக்க தொடங்குங்கள். சொல்லுங்க, கவலையை நிறுத்துங்கள், ஜெபிக்க தொடங்குங்கள். கைவரிசல் கவலை நிறுத்துவோம். ஏங்க கம்யூனிஸ்ட்காரங்க மட்டும் பேச சொல்லுங்க. கம்யூனிஸ்ட்காரங்க எப்படி சொல்றாங்களா, கவலையை நிறுத்துங்கள். சொல்ல மாட்டீங்களோ? கவலையை நிறுத்துங்கள், ஜெபத்தை தொடங்குங்கள். அல்லேலூயா. இதுதாங்க 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 கவலைப்பட்டே இருக்கணும். ஜெபம் பண்ண மாட்டான், ஜெபம் பண்றவன் கவலைப்பட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கவலை போயிடும், நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஜெபம் போயிடும். கவலைப்படுறவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு கவலைப்படுறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் வேணும்.
கவலைப்படுறவங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் வேணும். கவலைப்படுறவங்களுக்கு டைம் போதாது, கவலைப்படுறதுக்கே பத்தாது. ஜெபிக்கிறவங்களா இருந்தால் கவலை தனியாக போயிடுங்க. என் கவலை கர்த்தர் இருக்காரு, கர்த்தர் நடத்துவார், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவள் அல்லவா என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உனக்கு அதை விட இதுதான் முக்கியன்றார். ஸ்தோத்திரம். அன்பானது, சரீரம் ரொம்ப முக்கியமானது, உடைய பார்க்கிலும் ஆகாரத்தை விட ஜீவன் முக்கியம் சொல்றாரு. நீ எதற்காக கவலைப்படுகிறார்? 1 ரூபா நாணயத்தை தொலைச்சிட்டு ஒரு நாள் முழுசு உட்கார்ந்து இருக்கிற ஆள்லாம் இருக்கு. கட்டில் கடியில் ஓடி போச்சு, 1 ரூபாயை காணும், 1 ரூபா போச்சு 1 ரூபா போச்சுன்னு சொல்ற ஆள்லாம் கிடைக்குது. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சின்ன சின்ன விஷயங்களுக்காக உட்கார்ந்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். சாதாரண விஷயத்துக்காக கவலைப்படுற ஆள்லாம் இருக்கு. சின்ன ஒரு பழைய துணி கிழிஞ்சிரும், ஐயோ இது 1000 ரூபாய்க்கு வாங்கினே, சின்ன ஓட்டையை போச்சு, அதுக்கு 1 வாரம் தூக்கம். 1 வாரம் தூக்கம் இல்லை, 1 வாரம் தூக்கம் இல்லை. சேலை, புது சேலை தான் கிழியும். பாருங்க, நல்ல புதுசு, உங்க விரும்பி வாங்கின சேலை, ஆனால் ஓரமாக ஏதோ பட்டு கிழிஞ்சு போச்சுது. உட்காந்து ஐயோ போச்சு ஐயோ போச்சு, அந்த சேலைக்காக ஒரு 1.5 மணி நேரம் கவலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, அந்த சேலை மாதிரி உனக்கு ஒரு சேலையை தருவார் ஆண்டவர். அந்த நம்பிக்கை சிலருக்கு இல்லை. சில விஷயங்கள் அதுதான் கடைசி முடிவாக நினைக்கிறாங்க. இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னும் வழி இருக்கு, கர்த்தர் செய்வார், நமக்கு இதை விட பெஸ்டா தருவார்ன்ற நம்பிக்கை இல்லாதனால தான் சின்ன காரியத்திற்காக கவலைப்படுறாங்க. சில நேரங்களில் ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, அந்த பொருளில் உங்கள் குழந்தை எதையாவது ஒன்று பண்ணிடும், சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடும். உடனே பார்த்து அந்த பிள்ளையை போட்டு அடி வெளுத்து அந்த பிள்ளைக்கு ஸ்க்ராட்ச் ஆயிரும். எத்தனை பேருக்கு புரியுது இல்லை? புது வண்டி, புது ஃப்ரிட்ஜு, ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பீங்க, இந்த பையன் 1 ரூபா காயினை வச்சு ஒரு கோடு போட்டுருவான். அதில் வருமே கோவம். நான் கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன், கோடு போட்டியாக்குன்னு போட்டு கையை பிடிச்சி தூக்கிட்டு ஒரு அட்டி, தால கரண்டி எல்லாம் பறக்கும். அந்த என்ன வேகம், புது பொருளில் கோடு போட்டதுக்கு அட்டி. கடைசியில் உனக்கும் நான் கோடு போடுறேன்னு அவளுக்கு ஒரு கோடு, இந்த பிள்ளைக்கு, சின்ன பிள்ளை கோடு. அன்பானவர்களே, நல்லா கவனிக்கிறீங்களா? பொருள் உள்ள கோடு பாதிப்பு கிடையாது, பிள்ளை மேல் விழும் கோடு பாதிப்பு. சிலர்லாம் பொருளுக்காக உயிரை தாக்குவது உண்டு, ஒரு பொருளுக்காக மனிதனை இழப்பதுண்டு, பொருளுக்காக ஸ்தோத்திரம் கணவனை பிள்ளைகளை கோவித்துக் கொள்ளாதிருங்கள். சில நேரங்களில் பால் கொட்டிருச்சு, சின்ன சின்ன விஷயம்தான், அதுக்காக கவலைப்படுவது. ஸ்தோத்திரம். ஒரு பொருள், சின்ன ஒரு கண்ணாடி பொருள் சின்னது உடைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த பொருள் ஒரு 3/4 ரூபா தான் இருக்கும், அல்லது ஒரு 10 ரூபா தான் இருக்கும். 10 ரூபா பொருள் உடைந்ததற்காக 10 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ போச்சு ஐயோ போச்சு. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஐயோ அந்த டப்பா உடச்சி விட்டேன், ஐயோ அந்த டப்பா உடச்சி விட்டேன், அதனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? இதையே பேசி 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 பிரச்சனை பெருசாக இருக்குது. அந்த 10 ரூபா டப்பா ஆண்டு தரமாட்டாராங்க, ஒரு 50 ரூபா டப்பா தரமாட்டாராங்க, ஒரு 1 ரூபா டப்பா தரமாட்டாராங்க, இல்லை 1000 ரூபா கூட தரமாட்டாராங்க. நீங்கள் 1000க்கு எத்தனை 1000 சம்பாதிக்க போறீங்க? தேவன் தரப்போறாரு. ஒரு சின்ன டப்பாவுக்காக குடும்பத்தை டப்பா வைக்கிறாதீங்க. ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? உங்க வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. சின்ன சின்ன காரியங்களுக்காக ஒரு முட்டை உடைஞ்சிட்டா போதும், ஐயோ முட்டையை உடைச்சு விட்டாலே. சில கணவர்லாம் வீட்டில் முட்டையை உடைச்சதுக்காக பெரிய பிரச்சனை நடக்குது. முட்டை உடையுமா உடையாதா? இது வரைக்கும் நான் ஒரு முட்டையை கூட உடைச்சதே இல்லைன்னு ஒரு அலையில் சொல்லுங்களேன். இந்த குறிப்பு பூரா முட்டையை உடைச்ச கோஷ்டி. இவங்கெல்லாம் உடைக்கலாம் பார்க்குறீங்களா? இது கடையில் உடைச்சி வந்துடுவாங்க. எல்லார் கையிலையும் முட்டை உடையும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உடையும் பொருட்கள் நிறையா இருக்குது. ஆனால் உடையும் பொருட்களால் இருதயம் மாத்திரம் உடையக்கூடாது. நம் கையால் உடையும் பல பொருட்கள் உண்டு, பரவாயில்லை, கையில் உள்ள பொருட்கள் உடையலாம். ஆனால் நமக்குள் இருக்கும் இருதயம் மாத்திரம் உடைஞ்சிடக்கூடாது. கவனமாக பார்த்துக்கோங்க. சில விஷயங்கள் போகத்தான் செய்யும், ஏனென்றால் அது போனால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று தேவன் அறிவார். சில நம்ம கையை விட்டு போகுதுன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. சில உயிர் நண்பனே உங்கள்கிட்ட பிரிஞ்சு போவான், கவலைப்படாதீங்க. அது போனால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவன் அறிஞ்சு அதை அனுப்பியிருப்பார். நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க. இருக்கிறது இருக்கட்டும், போகிறது போட்டும். சொல்லுங்கள், இருக்கிறது இருக்கட்டும், போகிறது நீங்களே அடிச்சு துரத்திடப்படாது. அதுவாக போனால் போட்டும். லாஸ்ட் சொல்லிட்டாரு, இன்றைக்கி போனோன்னா அவளுக்கு 2 ரவுண்டு கட்டி இன்றைக்கி அவளை துரத்தி விட்டுருவோம்னு. நீங்கள் நண்பனையும் துரத்தி, நண்பர் இருக்கட்டும், சொந்தக்காரங்க இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் சில நேரம் உங்கள் பிரச்சனை இல்லாமல் அதுவே தானாக சில சொந்தங்கள் போகும், தானாக சில நண்பர் போவாங்க, தானாக சிலது உடையும், தானாக சிலது போகும். அது போனால் தான் உனக்கு ஆசீர்வாதம்னு தேவன் அறிவார். அதனால பிரச்சனை இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எது போனாலும் போகட்டும், இயேசு மட்டும் போகாமல் இருக்கட்டும், இயேசு மட்டும் போகாமல் இருக்கட்டும், கர்த்தர் மட்டும் உங்களோடு கூட இருக்கட்டும்.
ஒரு நல்ல வேலைங்க, போயிட்டு உட்கார்ந்து அழாதீங்க. கர்த்தரே போதுமானவர்னு உட்கார்ந்து கர்த்தரோட ஜெபம் பண்ணுங்க. உனக்கு மிக சிறந்த வேலையை அவர் தருவார் ஆண்டவர். போனதை குறித்து கவலைப்பட்டால் கர்த்தர் கிரியை செய்வதில்லை. தேவனை குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்தால் போனதை மறுபடியும் அதை விட மேலானதை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நான் இப்ப பேசுறேன்ல, நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன். சின்ன காரியத்திற்கும் நான் கவலைப்படுவது உண்டுதான். ஆனாலும் இப்பொழுது நான் மாற்றி இருக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் பார்த்து கொள்றாரு. இழந்ததை நான் பெரிதாக எண்ணினதுனால எனக்கு கவலை, இழந்ததுக்கு பதிலாக பெரிதாக தருவார் என்று நினைப்பதாலே கவலைகள் மறக்கிறது. நீங்க இழந்ததை பெரிதாக மட்டுமே கருதினால் அந்த கவலை போகாதுங்க. அதை விட பெருசா கர்த்தர் தருவார்னு நினைச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தந்துருவாருங்க. கவலைப்படாதீங்க. ஒரு முறை சொல்லிடுவோம், எனக்கு ஒரு ஆசைக்கு பக்கத்தில் உள்ளவங்கிட்ட ரொம்ப எதுக்குமே கவலைப்படாதீங்கன்னு ஒரு முறை சொல்லுங்கள். பக்கத்தில் உள்ளவங்கிட்ட, பிரதர் எதுக்குமே கவலைப்படாதீங்க பிரதர் சொல்லிட்டீங்களா? எதுக்குமே கவலைப்படாதீங்க பிரதர், சிஸ்டர் எதுக்குமே கவலைப்படாதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் இருக்காருங்க, கர்த்தர் இருக்கிறாருங்க. அவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் சமூகத்தில் அவரோடு பயணம் செய்வோம். அவர் நம்மோடு கூட வருவார், வெற்றியை காண கிருபை செய்வார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 1 பேதுரு புஸ்தகத்தில் 5:7 வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. மனுஷனும் விசாரிப்பான், ஆண்டவரும் விசாரிப்பார். அப்படித்தானே? ஆண்டவரும் விசாரிப்பார், மனுஷனும் விசாரிப்பார். வித்தியாசம் என்ன? ஆண்டவர் மகளே என்ன பிரச்சனைப்பா உனக்குன்னு கேட்பாரு. ஏன் சோர்ந்து போயிருக்கிறேன்னு கேட்பாரு. மனுஷனும் கேட்பான், என்னக்கா உங்கள் வீட்டில் நேற்று போகிற சண்டையாக கிடந்துச்சு, என்னக்கா வீட்டுக்குள்ள சத்தமாக கிடந்துச்சின்னு பக்கத்து வீட்டு அக்காவும் கேட்பாங்க. ஆண்டவரும் கேட்குறாரு. இவங்க 2 பேரும் கேட்கறது நியாயம்தான். ஆனால் இதில் யார் உண்மையான ஆறுதல் அப்படின்னா ஆண்டவர் தான். பக்கத்து வீட்டு அக்கா உங்கள் வீட்டில் ஏதோ நைட்டில் சத்தம் கடிச்சு கேட்குறது என்ன காரணம்னா, அதுக்கு பக்கத்து வீட்டு அக்கா இவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. கேட்டு சொல்லுங்க, நேற்று அந்த வீட்டில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அது என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு அந்த வீட்டக்கா கேட்கும்போது இந்த அக்கா என்ன செய்யறாங்கன்னா உங்ககிட்ட கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா வானொலி நிலையத்துக்கு தகவல் கொடுக்கறதுக்காக, வேற ஒண்ணுமே கிடையாது. பக்கத்து வீட்டக்கா உங்களிடத்தில் விசாரிப்பதற்கான காரணம் வானொலி ரேடியோவுக்கும் எஃப்எம்முக்கும் சொல்றதுக்காக அவர்கள் விசாரிக்கிறார்கள். கர்த்தரோ உன் குறைகளை தீர்ப்பதற்காக உன்னிடத்தில் விசாரிக்கிறார். விசாரணை ஒண்ணுதான், ஆனா விசாரணை நோக்கம் வேறங்க. நோக்கம் வேற. கர்த்தருடைய நோக்கம் எல்லாம் உன்னை ஆறுதல் படுத்துவதற்கும் உன் தேவைகளை சந்திப்பதற்கும் அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 18:22. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டாயிருந்தவைகள் எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஸ்தோத்திரம். தேவையானது ஒன்றேன்னு மார்த்தாளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இங்கே ஒரு வாலிபனுக்கு, ஒரு தலைவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னா, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு தேவை, ஒரே ஒரு குறைவு உனக்கு இருக்குன்னு சொல்றாரு. அந்த வாலிபன், அந்த தலைவன் ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். முன்னாடி வாசிக்கும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய கேள்வி எல்லாம் நித்திய ஜீவனை பெறணும் என்ன செய்யணும் கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னபடியே சொல்றேன். மார்த்தாள் பக்கம் நின்று பார்த்தா மார்த்தாள் நல்லதானே செய்யறான், நம்ம சொல்லுவோம்ல, நல்லதான் செய்யறான். ஆண்டவர் அவள் பக்கம் நியாயம் இருப்பதாக தோன்றும், ஆனால் நியாயம் இல்லை. அதே மாதிரி இந்த வாலிபன்ட்ட நியாயம் இருப்பதாக தோன்றுகிறது. நல்லவன் தானே, வேற எதையும் கேட்கலையே, எனக்கு நித்திய ஜீவன் பெறணும் தானே கேட்கிறான். அது நம்மளும் அதானே தேடுறோம், அப்படித்தான் நம்ம நினைப்போம். இவன் பக்கம் நியாயம் இருப்பதாக தெரியும். இயேசு கிறிஸ்து வெளியே தெரியும் நியாயத்தை மட்டும் அல்ல, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அநியாயத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அதான் ரொம்ப முக்கியமானது. நியாயம் நாம் உள்ளத்தை பார்க்க முடியாததுனால மனிதனுடைய வெளித்தோற்றத்தை நியாயத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் மனுஷனுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறதான அநீதிகளை நாம் பார்க்க தவறி விடுகிறோம். கர்த்தரோ உள்ளத்தை பார்ப்பதனால மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இயேசு பார்க்கிறாரு. இவன் பேசுறதெல்லாம் நியாயம், அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நியாயமா இருக்கு, அவனுடைய எல்லா நியாயம் இருக்கு. நோக்கம் என்னவென்பதை கர்த்தர் பார்க்கிறாரு. அவன் கேட்கிறான், நித்தியஜனை பற்றி என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, இந்த கற்பனையெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே என்று கேட்கிறார். அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கை கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இவன் நல்லவனா? நீங்க சொல்லுங்க. இப்போ இவன் ஆண்டவர்கிட்ட பேசுற இவன் நல்லவன் தானா? என்ன சொல்லனே தெரியலையே உங்களுக்கு. நல்லவன் தாங்க.
ரொம்ப நல்லவன். உண்மையிலே சின்ன வயசுல இருந்து ரொம்ப கற்பனையில் கை கொண்டிருக்கான். தாய் தகப்பனை கணம் பண்ணியிருக்கான். கொலை பண்ணதே இல்லை, பொய் சாட்சி சொன்னதே இல்லை, திருடினதே கிடையாது, விபச்சாரம்னா என்னன்னு தெரியல, எல்லாரும் மதிக்கிறவனாக இருக்கான். நிறைய கற்பனைகள், ஆண்டோடைய 10 கற்பனை அப்படியே அன்னைக்கு அதுதானே முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனை முக்கியம் இல்லை, அது எல்லாமே அவன் செஞ்சுருக்கான். ஆண்டவர் பாருங்க, அவன் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிச்சாரா? இல்லை. ஏன் பொய் சொல்கிறேன்னு சொல்லலை. சமாரிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட சொன்னா எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னா கர்த்தர் பட்டார்னு அடிச்சாரு. உனக்கு 5 பேர் சும்மா சொல்லாத, பொய் சொல்லாத, கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லை, சீமோன் வீட்டில் சொல்றாரு, சீமோனே என்ன நினைக்கிறாய் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கிறாரு. திடீர்னு பதறிட்டான். பதறி மனசுக்குள்ள இவர் தீர்க்கதரிசி ஆனால்னு நினைக்கிறான். அவர் சொல்றாரு, நீ என்ன நினைக்கிறாரு? ஆடி போயிட்டான். ஆடி நினைச்சத உடனே கர்த்தர் சொன்னாரு, பொய் சொன்னா டக்குன்னு சொன்னாரு, பொய் சொல்லாத, உனக்கு 5 பேர் உண்டு, இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லைன்னாரு. அப்படி பேசின ஆண்டவர் இவன் சொன்ன உடனே பொய் சொல்லாத, சிறுவயது கற்பனையில கை கொள்றன்னு சொல்றிய, உண்மை கிடையாதுன்னு அவன் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர். நீ சரியானவன் தான், ஆனாலும் 99 ஓகே, ஆனா 1 இருக்கு, ஒரு குறை வாங்கிட்ட இருக்குன்றாரு. இவன்ட்ட ஒரே ஒரு குறை இருக்கு. ஆண்டவர் நல்லா பாருங்க, 99 ஓகே தானே, 1 தானே இருக்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு கர்த்தர் சொல்றது இல்லை. 99 ஓகே இருந்தாலும் இன்னும் 1 தப்பா இருந்தா அதை மாற்றி தான் ஆகணுன்றதுல இயேசு கிறிஸ்து ரொம்ப குறியா இருக்கிறாரு. நீ கவனிக்கிறீங்களா? முகமெல்லாம் மாறி போச்சு நிறைய பேருக்கு. ஆண்டவரே, என்கிட்ட 1 2 எத்தனை இருக்கும்? 99 சோத்திரம் 50-50 இருக்குமோ என்னமோ தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க 99 சரியா இருந்தும் 1 குறை இருந்து கூட ஆண்டவர் பரவாயில்லன்னு விடலைன்னா 100 சரியா இருக்க கர்த்தர் விரும்புகிறார் தானே. நம்முடைய வாழ்க்கையில் 100 சரியா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கா? நீ ரொம்ப சரியான ஆள் தான், நீங்க நல்ல விசுவாசி தான், நல்ல ஜெபம் பண்றவங்க தான், கரெக்டா போறவங்க தான், ஆனால் உங்க வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன குறை இருக்கா மகளே, சகோதரனே, எங்கேயோ ஒன்று இருக்கா? உன் கண்ணுக்கு தெரியுதா? தெரியும், அவனுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டார். இந்த மனிதனுக்கு என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா? 99 ஓகே, உன் உள்ளத்துக்குள்ள பணாசன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கரெக்ட் பண்ணணும்னு சொல்ற ஆண்டவர். கரெக்ட் பண்ணணும். பணாசை எல்லாத்தையுமே வேற இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. நல்ல விசுவாசிகள கூட பணாசை இருக்க வாய்ப்புகளே இருக்கிறது. பணாசை நம்மளை ஒண்ணுமெல்லாம் வளர விடாத அன்பானவர்களே. பணாசையை தூக்கி எறிங்க. இவனுக்குள்ள இருந்தது பணாசை தான், இவனுக்குள்ள இருந்து பணாசை தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உள்ள தேடி பார்த்த போது அது இருந்தது. எல்லாவற்றிலும் சரியா இருந்தாலும் அவன் உள்ளத்தில் இருந்த அந்த விஷயத்தை இயேசு பார்த்தார். லூக்கா 12:15 பார்த்தீங்கன்னா, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். எல்லாவற்றிலும் சரியா இருப்பாங்க சிலர், பொருளாசையில சரியா இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். சில சகோதரிமார்கள் நல்ல விசுவாசிகள் தான், கணவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுவே, என் கணவரை ரட்சிங்க ஆண்டவரே, என் கணவர் ஆராதனைக்கு தவறாம வரணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர, வேலைக்கு போனா ஓகே போயிட்டு வாங்க, 1000 ரூபா கிடைக்குன்னு அனுப்பிடுறோம்லாம் நிறைய இருக்கு. என்னன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? பண ஆசை இருக்கு. என் கணவர் ஞாயிற்றுல வீட்டுக்கு வரணும், சர்ச்சுக்கு வரணுமா, வேலைக்கு போகணுமான்னா அவர் போட்டு போனால் 1000 ரூபா கொண்டு வருவார், சர்ச்சை பார்த்துக்கலாம். ஆனால் அவருக்கு தான் இது என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறது. ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கார சபைக்கு வரணும், அவர் ரட்சிக்கப்படணும்னு இவங்க தான் அழுது ஜெபிக்கிறது. ஆனால் அவர் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் ஓகே போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறோம். இல்லை 1000 ரூபா போனாலும் போட்டு சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் 2000 தருவார்னு சொல்கிறதுக்கு சகோதரிக்கு என்ன வர மாட்டேங்குது? அல்ல இல்லையா சொல்கிறேங்க, மனசு வரல இருக்கு. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்டவங்களா இருந்தா ஒரு குறை உண்டு, உங்களை மாற்றிக்கோங்க. கணவர் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காக விடுங்க. எத்தனை 1000 நாள் போனா போட்டும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அவருடைய ஆராதனைக்காக, அவரை துதிப்பதற்காக நீங்க நேரம் ஒதுக்குனா உங்க வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை போன 1000 திங்கள் செவ்வாயில கர்த்தர் தருவாருன்னு சொல்றதுக்கு ஒரு சகோதரிக்கு மனசு இருந்தா அவங்க கிட்ட பொருளாசை இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பொருளாசையை ஒட்டி இருக்கிறதா? நல்ல விசுவாசிகளா இருந்தாலும் பொருளாசையை ஒட்டி இருந்தால் உங்க வாழ்வின் அந்த குறைகளை மாற்றிக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்து எல்லாமே ஓகே தான், நல்ல ஜெபம் பண்ற வசனம் இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான், உன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு மகனே. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உனக்குள்ள பொருளாசை இருக்கிறது. பணம் தேவையா? ஆமாம், சம்பாதிக்கணும், உழைக்கணும், பாடுபடணும், பணம் அவசியம்தான். ஆனால் கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய நேரத்தை எடுத்து நீ சம்பாதிக்க வேண்டியதில்லை. தேவ ஆராதனையை கட் பண்ணி நீ உழைக்க வேண்டியதில்லை. ஆராதனைக்கு வராம வேலைக்கு போற கணவனை தடுத்து நிறுத்துங்க. பொருளாசை இருக்கா? ஸ்தோத்திரம். உண்மையா இருக்கும் நினைக்கிற சகோதரியே, நீங்க, நான் சகோதரிக்கு பேசுறதுனால சகோதரி நம்மலாம் அப்படி விட்டுறாங்க, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி மாற்றி எடுத்துக்கோங்க. சகோதரி மாதிரி சொல்ல அப்படி சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர், வல்லவர், நீதியுள்ள தேவன், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் நினைக்கிற சகோதரிமார்களே, உங்க கணவர் கொண்டு வரக்கூடிய பொருட்கள், அவன் பணங்கள் எல்லாம் நியாயமாய் வருகிறதா என்பது கவனம் செலுத்துறீங்களா? கணவன் தவறான வழியில ஒரு
பொருளை கொண்டு வந்தால் வீட்டுக்குள் வரக்கூடாது என்று உங்களால் தூக்கி எறிய முடிகிறதா? முறுக்கு செயின் ஒன்று கொண்டு வந்தா அந்த முறுக்கு செயின் தப்பான வழியில் வந்திருந்தா வாங்கி போட்டுக் கொள்கிறீர்களா வேண்டாம் என்று உதறுகிறீர்களா என்பது முக்கியமானது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் கணவர் கொண்டு வரக்கூடிய சாதாரண பணம் போதுமானது, உண்மையா என் கணவர் கொண்டு வரக்கூடிய வருமானம் எனக்கு போதுமானது, என் சாபத்தை எனக்கு சாபம் வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த மனசுல வரணும். ஆமே, நீதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். தப்பான பொருள் வீட்டுக்கு வரக்கூடாது, தப்பான பணம் வரக்கூடாதுன்னு ஆமே ஸ்தோத்திரம் நினைக்கிற ஒரு மனைவி கணவன் அவர்கள் தப்பான பொருள் வந்த போது அந்த பொருளோ பணமோ உங்களை ஈர்த்து விடுகிறதா? பரவாயில்ல, இந்த முறை வச்சுக்கணும், அடுத்த முறை பார்த்துக்கலான்னு எடுத்துக்கிறீங்களா? இல்ல, உங்க வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அன்பானவர்களே, நீங்கள் கவனியல், பொருளாசையானது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அது நாம் ஆண்டவருக்குள்ள வளர தடையாவே இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியங்க. எவ்வளவு பெரிய வருமானம் விடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு வேலை தடையா இருந்தால் அந்த வேலையை கூட தூக்கி போடுங்க. கர்த்தருக்காக தூக்கி போட்டா கர்த்தர் நல்ல வேலையை தருவார், நம்புங்க. ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், ஒரு சகோதரி எல்லாம் எக்ஸாம் எழுதி, குரூப் எக்ஸாம் எழுதி அவங்க இன்ஸ்பெக்டரா மாறிட்டாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அங்க போயிட்டு அந்த வேலை வேண்டான்னு எழுதி வந்துட்டாங்க. நல்ல வேலை மற்றவங்களுக்குலாம், ஏன்னா அங்க அவங்களால என்ன செய்ய முடியல, நியாயமாக நீதியாக வேலை செய்ய முடியலன்றதுனால அவர் தூக்கி எறிந்து விட்டார்கள், வேற வேலையை செய்கிறார்கள். அன்பானவர்களே, வருமானம் முக்கியம் தான், பொருள் முக்கியம், பணம் முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரை இழக்க செய்யற எதுவும் வேண்டான்னு சொல்ற இடத்துல நம்ம இருக்க முடியுமா? அப்படிப்பட்டவங்க அல்லையா சொல்லுங்களேன். தலைவனமா தான் இருக்கும் அந்த அல்லையா. ஆண்டவர் விட்டு பிரிக்கிற எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்ல முடியுமா? எங்க சொல்ல முடியுமா? ஒரு 5-6 பேர் இருக்கும், பாவம், பரிதாபமா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்கிற எதுவும் எங்க இந்த பக்கமே சொல்ல மாட்டேங்கல. கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எதுவும் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க அந்த முடிவு எடுத்து பாருங்களேன், நமக்கு ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுவார். என் பிள்ளை எனக்கு எவ்வளோ வைராக்கியமா இருக்கான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே சில நேரம் கேட்குற, அவனுக்கு என்ன வேணும்னு. நாம் என்ன வேணாலும் அவர்கிட்ட கேட்டாலும் சித்தத்தின்படி தாரும்னு கேட்டு முடிச்சிடணும். என் சித்தம் இல்லைப்பா, நான் நிறைய நமக்கு கடைசி எல்லாம் கேட்க தெரியாமல் கூட இருக்கலாம், எதையாவது கேட்போம். என்னன்னாலும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கடைசியில் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே நான் நிறைய அடிக்க வச்சிருக்கேன், நீங்கள் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுமோ அதை ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு நான் என்ன வைக்க சொன்னால் ஒரு நிறைய ஃபைல் வைப்பேன் நான். ஆனால் உங்களுக்கு எது பிடிக்கும் அதை மட்டும் எனக்கு செய்யுங்க ஆண்டவர். கத்தட்ட கேட்டால் அது பெரிய ஆசீர்வாதங்க. எனக்கு இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சரியாக கேளுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மருவமலையில் சீசைகள் வந்து இங்கே தங்கணும்னு கேட்டாங்க, அது கர்த்தர் சித்தம் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். லோத்த சொன்னார், கிட்ட இருக்கிற ஊராருக்கு சின்ன ஊராருக்கு போகிற, அவர் மலைக்கு போக சொல்கிறாரு. இவன் சொல்கிறான், ஒன்று தான் கேட்குறான், உருப்படியாக கேட்கக்கூடாது ஆண்டவர். மலைக்கு போகணும்னு சொல்கிறாரு, இவன் கீழே போகிறேன்றான். மலைக்கு போக முடியாதுன்றான், தீங்கு என்னை தொடரும்ன்றான், செத்தே போயிடுவேன்றான். ஆண்டவர் உன்னை சாவறதுக்காக மலைக்கு போய் சொல்லுவார். இவன் ஆண்டவர் சொன்னால் கீழ் பிடிச்சிருக்குங்கள, என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே மலைக்கு போக எனக்கு சிரமமாக இருக்குது, தேவையான பலத்தை கொடுங்கன்னு அவர் கொடுத்து அவர் மலை கொண்டு போயிருப்பார். இவன் ஆண்டவருக்கே டீச் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவரே அங்கே போனால் அப்படியாகும் இப்படியாகும், நீ சொல்கிறது சரியில்லை, நான் எனக்கு கண்ணுக்கு ஒன்று நல்லா தெரியும், சோவார் அந்த ஊர், அங்கே தான் பிரச்சனை அவனுக்கு ஏற்பட்டது, சோவாருக்கு போகிறேன் என்று சொல்லி அங்கே போய்விட்டான். நண்பர்களே, கர்த்தர்ட்ட கேட்கும்போது சரியாக நம்முடைய வாழ்விலே கேட்க வேண்டும். 4வது ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் லட்சியங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய லட்சியங்கள் நடக்காமல் போகலாம், ஆனால் லட்சியம் இல்லாத மனிதனாக இருக்கக்கூடாது. ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருந்துடக்கூடாது, வாழ்வின் நோக்கம் இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது. பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொல்றார். அவனுக்கு ஒரு லக்கு இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு பந்தய பொருள் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நான் அதை நோக்கி ஓடுகிறேன். எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு நினைக்கிறது இல்ல, கடந்ததையே நினைச்சு அழுகல, நான் பின்னானைகளை மறந்து முன்னானைகள் நோக்கி ஓடுறேன்னு பவுல் சொல்றாரு. அந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே எங்களுக்கு அதை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பவுலுடைய லட்சியம் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருப்பதாக, ஆண்டவரே எங்களுக்கான ஒரு நோக்கம் இருப்பதாக. கர்த்தரை தேடுவதும் ஆண்டவர் நோக்கி ஓடுவதும், எப்படியாகிலும் தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதும் வாழ்வின் முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிற நோக்கத்தை பெறும் வழி
வழியில் இருக்கிற எல்லா தடைகளையும் கண்டுகொள்ளாமல் போய் நான் போய் சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டும். நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை படகுகள் கடலிலே போனாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது கலங்கரை விளக்கத்தை நோக்கித்தான் வருகிறது. கண்ட திசையிலே போகும் படகுகள் கரை சேர்வதில்லை. ஆனால் எதிரே இருக்கிற கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சத்தை பார்க்கிற போகிறதான கப்பலோ படகோ கரை சேர்கிறது. நம்முடைய வாழ்வில் நமக்கான ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும், ஒரு லக்கு இருக்கணும், லட்சியம் இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிறது. அன்பானவர்களே, கர்த்தருக்காக இறுதி மூச்சு வரை வாழ்வேன் என்ற ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருப்பதாக அது பவுல் வாழ்வில் இருந்தது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சரியான குறிக்கோள் இல்லாதவங்க ரொம்ப மோசமானவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். தவறான குறிக்கோள் நம்ம ஆபத்தானதாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய லட்சியத்தை கண்டுபிடிங்க. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 26 சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு ஒரு நோக்கத்திற்காக. நமக்காக ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. தாவீது ஆலயம் கட்ட நினைத்தான், ஆனால் அவனால கட்ட முடியல. ஆனால் அவனுக்கு ஒரு லக்கு இருந்தது. பரவாயில்ல, அடைய முடியாட்டால் லக்கு இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசேக்கு ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆனால் அது அவனுக்கு கிடைக்காம போனது. பரவாயில்ல, கிடைக்காவிட்டாலும் ஒரு நோக்கம் இருந்தால் அவர்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். தாவீதும் ஆமென் ஸ்தோத்திரம் மோசேயும் தன் லக்கை அடையல, ஆனால் தேவனை அடைந்தார்கள். தேவன் அவர்களுக்கு உயர்வை கொடுத்தார். அவர்களை கர்த்தர் தன்னோடு வைத்துக் கொண்டார். அவர்களை ஆசீர்வதித்தார். லட்சியம் நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. பவுலுக்கு நல்ல ஒரு லக்கு இருந்தது. நான் அடைவேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் சொல்லி முடிக்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆமென் ஸ்தோத்திரம். இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பின் பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அவர் தருவார் என்று 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்றார். எனக்காக வைக்கப்பட்டிருக்காது, நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு லக்கு அவனுக்கு இருந்தது. அன்பானவர்களே, மகா அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிறுவினார்ல, அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ராஜா, கொஞ்சம் வயசுல உலகத்தின் பல நாடுகளை பிடித்து கொண்டார். உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய சிறந்த பேர் அரசனாக சக்கரவர்த்தி ஆகிட்டான் மகா அலெக்சாண்டர். ஆனால் கொஞ்சம் வயசுல அவன் இறந்து போனான். அவன் சாகும் தருவாயில சொன்ன வார்த்தை, என்னை பெட்டியில் வைக்கும் போது என் கைகள் 2ஐயும் வெளியே வைக்க வேண்டும் என்று சொன்னான். ஏனென்றால் என் கைகள் வெளியே தெரியட்டும், அப்படி அடக்கம் பண்ணுங்க. மக்கள் எல்லாம் கேட்பாங்க, ஏன் அவனுடைய உடம்புல உள்ள கையை வெளியே வச்சிருக்கிறீங்கன்னா, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், உலகத்தையே சம்பாதித்தேன், ஆனால் கையில் ஒன்றும் கொண்டு போகவில்லை, வெறுமையாகத்தான் போகிறேன் என்று சொல்லுங்கள். உலகம் முழுவதும் ஒருத்தன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதவசனம் சொல்லுகிறது. உலகமே சம்பாதித்த ஒரு பேரரசன் மகா அலெக்சாண்டர் போகும்போது கையை விரித்து கொண்டுதான் போனார், ஒன்றுமே இல்லை. ஆனால் பவுல் சொல்றாரு, எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது. மகா அலெக்சாண்டருக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது. ஏன் தெரியுமா? எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை அலெக்சாண்டர் சொல்ல முடியாது. உலகத்தின் கிரீடத்துக்காக உழைத்த மகா அலெக்சாண்டர் அந்த ஜீவ கிரீடத்தை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலனோ உலக கிரீடங்களுக்காக கவலைப்படவில்லை. ஜீவ கிரீடத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று அதை நோக்கி பயணம் செய்தார் தானே பவுல் அப்போஸ்தலன். இன்னைக்கு உலகத்தின் நன்மைகளை காட்டிலும் அந்த நித்திய ஜீவனை நோக்கி பாருங்கள். விசுவாசிகளே, இந்த உலகத்தில் நீங்க விரும்பியது கிடைக்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சேர்த்து பரலோகத்தில் உங்களுக்கு தருவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நித்திய ஜீவனை மறந்து விடாதிருங்கள். இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் முக்கியம் நித்திய ஜீவன், ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எழுந்திருந்து நாம் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரே தேவை நம்முடைய வாழ்வில். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மார்த்தாளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் ஆமென் தேவையானது ஒன்றே என்று சொல்லிக் கொடுத்தாரே. ஆமென் ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் 99 சரிதான், ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கு, ஒண்ணு அதை கண்டுபிடிச்சிருன்னு சொல்றாரு. ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன். நீ கேட்கிற ஒன்று இருக்குல்ல, அது சரியாக ஜெபத்தில் கேட்கும் ஒன்று சரியானதாக இருக்கட்டும். ஆமென். ஒரே லட்சியம் நமக்கு இருக்கட்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அந்த லட்சியம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாம் கண்ண மூடி இந்த காலையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்
திறந்து நீங்க கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் ரொம்ப கவலைப்பட்டவங்களா இருக்கலாம், என் கவலையெல்லாம் உங்க சமூகத்தில் வைக்கிற ஆண்டவரே, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன் ஐயா, அர்ப்பணம் செய்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாத்த விட நீங்க முக்கியம் நினைக்கிற ஆண்டவரே, எல்லா பொருளை விட, பணத்தை விட, சம்பாத்தியத்தை விட, அறிவை விட, சொந்த பந்தங்களை விட, எல்லாரையும் விட இயேசுவே எனக்காக சிலுவையில் உயிர் கொடுத்தீரே, நீர் முக்கியமானவர். உம்மை விட்டுவிட விரும்பவில்லை, உம்மை இழக்க நான் விரும்பவில்லை ஆண்டவரே. இனி என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ விரும்புகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடுகிறேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். உம்முகம் பார்க்கணுமே, வார்த்தை கேட்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் வார்த்தை கேட்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறிய. பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. எஸ், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கடந்ததாக இருக்கட்டும், புதிய நாட்கள், இன்னும் வரும் காலங்கள் வெற்றி உள்ளதாக இருக்கட்டும். ஒருவேளை கடந்த நாட்களை குறித்தே காலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உட்கார்ந்தா கூட அந்த யோசனை தானா? படுத்தால் கூட அந்த நடந்த சம்பவம் தான் மனதில் வருகிறதா? எப்போதும் உங்க வாழ்க்கையில் வேறு எதையும் சிந்திக்க விடாமல் உன்னுடைய இழப்புகளும் உன் பிரச்சனைகளும் தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதா? காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா கர்த்தர் எனக்காக எல்லாம் பார்த்துக் கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன். என் கவலைகளை மறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்காக நீங்க புதிய காரியங்களை செய்யும்படி கேட்கிறேன் ஆண்டவர். இனி நான் கர்த்தருக்காக தீவிரமாய் ஓட விரும்புகிறேன் சொல்லி கண்களை மூடி கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட நீங்க சொல்ற வார்த்தை இருக்கா? பிரதர் நீங்க கட்டாயம் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க. நீங்க சொல்றதா முக்கியம், நான் மட்டும் சொல்றது இல்லை. நீங்க சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உமக்காக ஓட விரும்புறேன்னு சொல்லுங்க. வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக ஓட ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த காலையில என்ன ஒப்பு கொடுக்குறேன், என்ன அர்ப்பணம் செய்கிறேன் இயேசுவுக்காக. உமக்காக இனி ஓட விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன் ஐயா. இந்த உலகம் அழிந்து போகும், நித்தியம் ஆண்டவரை உண்மையா இருக்கிறதே ராஜா. கண்களில் காண்கிற எல்லாம் மாறி போகும், காலங்கள் மாறும், வருடங்கள் மாறும், மக்கள் மாறுவார்கள். இன்னைக்கு இருப்பது நாளைக்கு இல்லை, எல்லாம் மாறும். கர்த்தர் மாறாதவர், வாக்குத்தத்தங்கள் மாறாதது. நித்திய ஜீவனுக்கு ஓடுகிறோம். இந்த உலகமே நம்மையும் ஒரு காலத்தில் மறந்து போகும், ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்காதவர். நமக்காக ஆண்டவர் காத்திருக்கிறவர். ஹல்லேலூயா, அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில நல்ல ஆராதனைக்காக, செய்திக்காக ஸ்தோத்திரம்.
எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. நன்மையாலும் கிருபையாலும் ஆண்டவர் நிரப்புங்க. உடைய பிள்ளைகள் இங்கிருந்து போகும்போது ஒரு தைரியத்தோடும் பலத்தோடும் போகட்டும். தங்கள் வாழ்வின் மாற்றங்களோடு போகட்டும். ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். ஆண்டவர் கிருபை பாராட்டும். ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டு நம்புகிறோம். ஆண்டவரே, 99 சரியா இருந்தாலும் 1 குறை இருந்தாலும் அந்த ஒன்றையும் சரி செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாயிரும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், வந்த யாவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.